தந்தை பற்றிய குறிப்பு. பழஞ்சுவடி ஒன்றில் தந்தையை பற்றிய அந்த குறிப்பு எனக்கு கிடைத்தது. அவரது குடியிருப்பை பற்றிய நிலவியல் வரைபடமும் அதில் இருந்தது. கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் தோன்றிய மூத்த குடி தந்தை அவர். இதற்கு முன்பும் அந்த குறிப்பை நான் கேட்டிருக்கிறேன். இரு நிலா காலங்களுக்கு இடைப்பட்ட வெளியில் எழுதி செல்லும் குறிப்பு அது. புலவன் ஒருவன் மேடைதோறும் அதை பாடலாய் உறக்க பாடுகிறான். சடலமாகவோ உயிருடனோ கிடைக்காமல் மர்ம முடிச்சுக்களுடன் தொடர்ந்து கொண்டிருக்கும் அவனது தந்தையின் இருப்பு குறித்த ஓர்மையையும், வன்முறையால் அபகரிக்கப்பட்ட நிலம் குறித்த அவனது அக்கறையையும் பொது புத்தியின் ஓர்மை அடுக்குகளில் தங்க வைப்பதற்காக இந்த குறிப்பை அவன் மேடைதோறும் பாடி வருகிறான். என்றாவது ஒரு நாள் அவனது தந்தை குறித்து சரியான தகவல் அவனை வந்தடையக்கூடும். ஒருமுறை அவனை சந்தித்த போது கோபமும் வருத்தமும் அவனிடமிருந்து வெளிப்பட்டன. அவனது தந்தை, அவனது நிலம் எல்லாம் நிர்கதியானதற்கு என் தந்தையும் அவரது சுற்றமும் தான் காரணம் என்றான். பழஞ்சுவடி ஒன்றில் நான் பார்த்த அந்த குறிப்பில் தந்தை குறித்து பல தகவல்கள் இருந்தன. தந்தையின் நிலம் செழிப்பில் பிரசவமாகி இருந்தது என்று குறிப்பு சொல்கிறது. மலையும் காடும் செடியும் கொடியுமாக அந்த நிலம் காடழித்து நாடாக்குதல் என்னும் பெயரில் பூர்வ குடிகளை விரட்டியடிக்கும் காட்டாண்டித்தனத்துக்கு ஒருபோதும் தந்தை உடன்படவில்லை. தந்தையின் பராமரிப்பில் அடர் வனங்களின் மடித்தொட்டில்களில் தொல்குடி மக்கள் தொந்தரவின்றி வாழ்ந்தனர். தன் நிலப்பரப்பின் மூல வளங்களை காயப்படுத்தாத வாழ்க்கை தந்தையுடையது. மலைவளத்தின் மடியறுக்கும் கொடுங்கரங்கள் என் தந்தையிடம் இல்லை. செடிகளும் கொடிகளும் தந்தையின் அரவணைப்பில் சுதந்திரமாய் வளர்ந்ததாக அந்த குறிப்பில் வருகிறது. அவரது பின் வாரிசுகள் தாவரங்களை உறவு சொல்லி அழைக்கும் அளவு இயற்கை உடனான நெருக்கம் முல்லை கொடியாய் பின்னி படர்ந்தது. அகவன் மகளின் மந்திரமாய் முளைத்த பாட்டு வரிகள் நன்னெடுங்குன்றத்தை நாளெல்லாம் பாடின. மலையின் மயக்கத்திலும் அது கொடுத்த காம கிறக்கத்திலும் கனிந்த பெண்மை அந்த நன்னெடுங்குன்றத்தை அகவன் மகளிடம் மீண்டும் மீண்டும் பாடச் சொல்லியது. தந்தையை பற்றிய அவரது நிலவியல் பற்றியும் அவரது நீளும் குறிப்புகளும் எண்ணிக்கையில் வராதவை. தன் மக்களை, தன் நிலத்தை, தன் இயற்கையை அபகரித்து செல்ல கூட்டுப்படைகளை தன் கூடாரத்திற்குள் அனுமதிக்கவில்லை. வேற்றான் வந்து வெறியாட்டம் நிகழ்த்த முற்பட்ட போது தானே நின்று போரிட்டு உயிர் கொடுத்தார். தனக்காக, தனது இரத்த உறவுக்காக நிலத்தையும் வளத்தையும் மக்களையும் வேற்றானுக்கு காவு கொடுக்க அல்லது கூட்டி கொடுக்க அந்த தந்தை ஒருபோதும் நினைத்ததில்லை. மக்கள் தாயமோ மருமக்கள் தாயமோ அந்த தந்தையின் அறிவு செயல்பாட்டை தடுமாறச் செய்ததில்லை. மண்ணையும் மானத்தையும் ஒன்று போல நேசித்த தந்தை அவர். தானும் தன் குடும்பமும் வாழ்வதற்காக நிலத்தையும் மக்களையும் விட்டு கொடுப்பதா, நிலத்தையும் மக்களையும் காப்பதற்காக தன்னை அழிப்பதா? தானும் தன் குடும்பமும் வாழ்வதற்காக நிலத்தையும் மக்களையும் விட்டு கொடுப்பதா, நிலத்தையும் மக்களையும் காப்பதற்காக தன்னை அழிப்பதா என்பதில் அந்த தந்தை இரண்டாவதையே தேர்ந்தெடுத்தார்.